ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மல்லி 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 மல்லி. என்னங்க ராஜிமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ராஜிமா? ரேணுகா விஷயத்துல நம்ம என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரஞ்சி. உங்களுக்கே தெரியலன்னா நான் என்ன யோசிக்க போறேன்? கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியா இருக்கேன்னு நானும் யோசிச்சேன். ஆனா சத்தியமா புரியல. என்ன அத பத்தி உங்ககிட்ட டவுட் கேட்கல. ஒரு சில சமயத்துல திரும்ப திரும்ப கேட்டா நீங்க வர டென்ஷன் ஆவறீங்க. அதான் நீங்களே சொல்ற வரைக்கும் அத பத்தி பேச வேண்டாம்னு அமைதியா இருக்கேன். என்ன கேட்க போற? அவ எப்படி உயிரோட வந்தான்றதுக்கே கொஞ்சம் கூட புடி கிடைக்க மாட்டேங்குது. இதுல இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டது வேற வெறி ஆகுது. அதான் நானே பேசாம இருக்கேன். ஆனா இதுல நமக்கு கொஞ்சோண்டு ஆறுதல் கிடைக்குது. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். ரேணுகா அக்கா மனநிலைமை சரியில்லாம இருக்காங்க பாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்லாம் படாத. கதிரேசன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஆல்ரெடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் தான். இப்ப எல்லாரும் எங்க இருப்பாங்க? ஏன் கூப்பிட்டு விருந்து வைக்க போறியா? இல்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல, அதான் எங்க இருப்பாங்கன்னு ஒரு டவுட். வேற எங்க இருப்பாங்க? அந்த கதிரேசன் வீட்ல தான் இருப்பாங்க. ரேணுகா மல்லிக்கு ஒட்டுக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னபூரணி அவ வீட்டுக்குள்ள விடுவாளா? இல்ல அந்த வீடுதான் பெரிய பேலஸா? இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா. அவ செத்து போனதா நினைச்சு வருஷம் திதி கொடுத்த பொண்ணு திரும்பவும் பிறந்து வந்திருக்கா. அவளை அந்த அன்னபூரணி வீட்டுல உட்கார வச்சு வேடிக்கை பாப்பான அந்த கதிரேசன். மாமா இல்ல மாமா இப்ப ரேணுகா அக்கா கூட இருப்பாரா இல்ல மல்லி கூட இருப்பாரா? என்ன ஒரு நல்ல டவுட். இவளா அவளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கேப்ல நீ வேணா போய் முன்னாடி நிக்கிறியா? ராஜிமா பின்ன என்ன? அவ எங்க இருந்து தொலைஞ்சா எனக்கு என்ன? அவனே ஓட்டாண்டியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும்? இப்ப நமக்கு கதிரேசன் தான் முக்கியம். பொண்ணு வந்துட்டான்னு மாப்பிள்ள கூட சேர்ந்து இருக்கிற கதிரேசன் நாளைக்கே விஜய்க்கு சொத்தை எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா இல்ல. ஆனா நிஷா என்ன சொல்லுவா? அவளும் உன்ன மாதிரி இழிச்சவாயாதான் இருக்கா. அவளுக்கு தான் சுய புத்தியே கிடையாதே. ஏன் ராஜிமா கிடைக்கிற கேப்ல எல்லாம் இப்படி நான் அசிங்கப்படுத்தணும்? அப்படிதானே நீயும் நடந்துக்கிற. அதனாலதான் பேசுறேன். இங்க பாரு ரஞ்சி, கதிரேசனுக்கும் விஜய்க்கும் நடுவுல இருந்த பகையில தான் நம்ம மூலதனமே இருந்துச்சு. அதுக்குள்ளதான் நம்ம உள்ள பூந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். இப்ப என்னடானா நம்மளோட நம்பர் 1 எதிரியும் நம்பர் 2 எதிரியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்னா இடையில கிடக்கிற நம்மள 2 பேருமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் பாப்பாங்க. அதுக்கு நாம இடம் கொடுத்துட கூடாது. சரி இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. உன் மூளையை யூஸ் பண்ணிடாத. அப்படியே ஃப்ரெஷ்ஷா பத்திரமா வச்சுக்கோ. இங்க பாரு, நான் சொன்னன்றதுக்காக நீயா ஏதாச்சும் ஏடா கூடமா செஞ்சு வச்சு என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய். சரி. என்ன சரிங்கிறதையே சரியில்லாத மாதிரி சொல்ற? இத பாரு, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னன்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா பிரிச்சு மேஞ்சிருவோம். அததான் சொல்றேன். நீயா ஏதாவது செய்யாம இருந்தாலே எனக்கு பெரிய உதவி. இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க, எதையும் செஞ்சிராதனும் சொல்றீங்க, யோசினும் சொல்றீங்க. முடியல. நான் சொல்றத மட்டும் செய். இத்தனை நாளா அதானே செஞ்சிட்டு இருக்கேன். அதே கண்டினியூ பண்ணுன்னு சொல்றேன். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.